பூமிக்கு அந்த வீட்டுக்கு மருமகளா வர்றது கிருஷ்ணா அண்ணனுக்கு பிடிக்கல. அவரால உமா பேச்ச மீறி எதுவும் செய்ய முடியாதுங்கிறது எனக்கு தெரியும். அதனாலதான் எங்க வீட்டு பையனுக்கு பொண்ணு கொடுங்கன்னு பூடகமா பேசி வச்சிருக்கேன். இதுக்கப்புறமா பேசும்போது உனக்கு தான் பொண்ணு கேட்டேன்னு அடிச்சு பேசிட மாட்டேன். டேய், அந்த ராஜாராமையே வழிக்கு கொண்டு வந்தலான்னு அம்மா தைரியமா இருக்கும்போது உமாலாம் ஒரு ஆளாடா. அவளை பேசியே சரி பண்ணிட மாட்டேன். அம்மா போன் அடிக்குது. யாரு? இவ இதுக்கு இந்த நேரத்துல போன் பண்றா? யாருமா? உமாத்த தானே, பேசு. பேசுமா. சொல்லு உமா. இப்பதான் அங்கிருந்து வந்தேன், அதுக்குள்ள போன் பண்ணிட்ட. ஈஸ்வரி, இங்க சம்பந்தி வீட்டுக்காரங்க எல்லாம் இருந்ததுனால உங்ககிட்ட மனசார பேச முடியல ஈஸ்வரி. அதான் நான் இப்ப போன் பண்ணேன். அதனால என்ன என்ன விஷயம்னு சொல்லு உமா. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஈஸ்வரி. சம்பந்தி கிட்ட நீ பொண்ணு கேட்டு பேசினதுல எனக்கு டபுள் சந்தோஷம். ரொம்ப ரொம்ப நன்றி ஈஸ்வரி. என்ன உமா நீ நன்றி கின்றின் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு? ஒரு தாயா இருந்து என்னுடைய கடமையை தானே செஞ்சேன். அதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும் ஈஸ்வரி. அது உன்கிட்ட தான் இருக்கு. ஏன் வயித்துல பிறந்த பிள்ளைக்கு ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்து நீ பொண்ணு கேட்டியே. எவ்வளவு பெரிய மனுஷிடி நீ. சம்பந்தி கிட்ட பொண்ணு கேக்குற விஷயத்த எப்படி ஆரம்பிக்கணும்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். நீ தைரியமா நம்ம சரவணனுக்கு பூமிக்காவ கேட்ட பாரு. அதான் என்னோட ஈஸ்வரி. அது உமா, எனக்கு மனசு குளிர்ந்து போச்சு ஈஸ்வரி. இதுவரைக்கும் நான் தான் மத்த குடும்பங்களை பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறவன் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உண்மையிலேயே நீதான் எல்லார் மேலேயும் அக்கறையா இருக்க. அதை இன்னைக்கு நீ நிரூபிச்சுட்ட. எவ்வளவு யதார்த்தமா நீ கேட்டுட்ட ஈஸ்வரி. சந்தோஷமா இருக்கு. பேசினதோட மட்டும் இல்லாம அழுத்தமா கேட்டு சம்மதத்தையும் வாங்கிட்ட பாரு. அப்பதான் நீ எவ்வளவு பெரியவன் எனக்கு தெரிஞ்சது. சீக்கிரமா தட்டு வரிசையோட நாம எல்லாரும் சேர்ந்து போய் பொண்ணு கேக்குறோம், சம்பந்தத்தை பேசி முடிக்கிறோம். நட்ராஜ் திலீபன் கல்யாணத்தை என் கண்ணால பார்க்க முடியல ஈஸ்வரி. இந்த கல்யாணத்துலதான் எந்த சிக்கலுமே இல்லையே. சம்மந்தியே சம்மதம் சொல்லிட்டாரு. இவன் கல்யாணத்தையாவது நான் என் கண்ணார பார்க்கணும் ஈஸ்வரி. மனசு நிறைஞ்சு போற மாதிரி கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். அவ்வளவுதான் என்னோட ஆசை. ஏய் உமா, எதுக்கு இப்ப நீ உணர்ச்சி வசப்படுற? இங்க பாரு உமா, இத பத்தி நம்ம அப்புறம் பேசிக்கலாம். சரி, நல்லது. நீ வேலைய பாரு. நான் நாளைக்கு கால் பண்றேன். வச்சிட்டா? சரி. என்னமா சொன்னாங்க? எல்லாம் நம்ம பேசின விஷயம் தான்டா. எது? சரணுக்காக தான் பொண்ணு கட்டதா உமாத்த நினைச்சிட்டு இருக்காங்களா? இல்ல கண்ணனுக்காக தான் பேசணும் சொல்லி நீ அவங்ககிட்ட சொல்ல வேண்டியதானே? அறிவு கட்டவனே, நீ ஏன்டா இப்ப டென்ஷன் ஆகுற? போன்லயே இத பேசிட்டா அப்புறம் உமா ராஜாராம் கிட்ட பேசுவா. அதுக்கப்புறம் மொத்தமா கெட்டு போயிடும். நமக்கு எந்த லாபமும் கிடையாது. இங்க பாருடா, கிருஷ்ண அண்ணனே நம்ம கையில இருக்கும்போது நமக்கு என்னடா கவலை? இந்த விஷயத்த சமயம் பார்த்துதான் பேசணும். அப்படி பேசும்போது உமாவால எதுவுமே செய்ய முடியாம போகணும். அது வரைக்கும் நம்ம பொறுமையா தாண்டா இருக்கணும். இங்க பாருடா கண்ணா, பூமிக்கா உனக்கு கண்டிப்பா கிடைப்பா. அந்த சொத்துல சரி பாதி நமக்கு வந்துரும். போ, நீ நிம்மதியா தூங்கு. சரி போடா, அம்மா பாத்துக்கிறேன். இந்தாங்க, பால் வெது வெதுன்னு தான் இருக்கு, உடனே குடிச்சிருங்க.
யோசனை? ஒண்ணு இல்ல. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. எதுக்குன்னு கேட்க மாட்டீங்களா? சந்தோஷத்துக்கும் கேட்கணுமா? ஆமா, கேட்கணும். சரி, நீயே சொல்லு. அது அது எப்படிங்க அப்படி டக்குன்னு கேட்டுட்டீங்க? என்ன கேட்டேன்? சம்பந்தி கிட்ட பொண்ணு கேட்டதான் சொல்றேன். அப்படியே எனக்கு சந்தோஷத்துல பேச்சே வரல. சரி, அதெல்லாம் இப்ப எதுக்கு? விடு. சும்மா இருங்க. நீங்க வெளியில பார்க்கதான் இப்படி கடு கடுன்னு இருக்கீங்க. உள்ள எப்படின்னு எனக்கு தெரியாதா? மனசுல ஒரு பாசம் இல்லாமையா சட்டுன்னு பொண்ணு கேட்டுட்டீங்க? கவிதா மேல கூட ரொம்ப கோவமா தான் இருந்தீங்க. இப்போ கவிதா மாதிரி ஒரு மருமக உண்டான்னு சொல்றீங்க. இப்படிதானே நீங்க இருப்பீங்க. சரி, அதுல என்ன இருக்கு? விடு. விட மாட்டேன். எனக்கு இது எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு தெரியுமா? ஆரம்பத்துல இருந்தே பூமிகா இந்த வீட்டுக்கு வர்றது உங்களுக்கு பிடிக்கல. திடீர்னு பார்த்தா நீங்களே சட்டு புட்டுன்னு சம்மந்தி கிட்ட சபையில வச்சு சம்மதம் வாங்கிட்டீங்க. எனக்கு தெரியுங்க, உங்களுக்கு என்னோட சந்தோஷம் முக்கியம், நம்ம பசங்களோட சந்தோஷம் முக்கியம். அதுக்காக நீங்க என்ன வேணாலும் செய்வீங்கன்னு எனக்கு தெரியுங்க. எனக்கு இது போதுங்க. உங்களோட சப்போர்ட் இருந்தா நான் தைரியமா கல்யாண வேலையெல்லாம் பாப்பேன். சரவண பூமிகா கல்யாணம் தான் நம்ம வீட்ல நடக்க போற அடுத்த கல்யாணம். என்னங்க, நாளைக்கு போய் ஐயர்கிட்ட கேட்டு நல்ல நாள் குறிச்சிடலாமா? எனக்கு தூக்கம் வருது. இது அப்புறமா பேசிக்கலாம். சரி சரி, தூங்குங்க. சரி, பாலை குடிச்சிருங்க. நான் அப்புறமா குடிச்சுக்கிறேன். சரிங்க. குட் நைட். குட் நைட். என்னங்க, தூக்கம் வருதுன்னு சொன்னீங்க? இதோ தூங்குறேன். குட் நைட். கவிதா, எந்திரிச்சிட்டியா? குட் மார்னிங் அத்தை. காஃபி எடுத்துட்டு வந்துடுறேன். என்ன கவிதா, ஆபீஸ் திறப்பு விழா விஷயமா திலீபனோட பகலெல்லாம் நீ அலையற. இதுல வீட்டு வேலை வேற நீ செய்யணுமா? இத வேலை நினைச்சதானே அத்தை. இது ஒரு எக்ஸசைஸ். சரி, பசங்க எந்திரிச்சிட்டாங்களா? நான் மாடியில இருந்து கீழே இறங்கி வந்தப்போ சரவண மாமாவும் பிரபாவும் வெளியே போன மாதிரி இருந்துச்சு அத்தை. ஜாகிங் போயிருப்பாங்க போல இருக்கு. மத்த யாரையும் நான் பார்க்கல அத்தை. அம்மா, காஃபிமா. ரெடிப்பா, இப்ப கொண்டு வரேன். சரிம்மா. வா கவிதா. கவிதா, ஆச்சரியத்தை பாத்தியா? அவந்திகாவும் நட்ராஜ் கூட ஜாகிங் போயிட்டு வரா. அத்தை, அப்படின்னா அவந்திகாக்கா மறுபடியும் நல்லவங்களா அடக்கமானவங்களா மாறிட்டாங்களா அத்தை? தெரியலையே. இவன் ஏதாவது பழையபடி அவளை கம்பல் பண்ணி கூட்டிட்டு போகாம இருந்தாலே போதும். சரி, காஃபி ரெடி பண்ணு சீக்கிரம். கவிதா, காஃபி சீக்கிரமா கொண்டு வாமா. அவந்திகா, நீ ஏன் ஜாகிங் போக ஆரம்பிச்சிட்டியா? நட்ராஜ், நீ அவளை மிரட்டி கூட்டிட்டு போகலையே? ஐயோ அம்மா, நான் அதான் போனேன். நான் மறுபடியும் ஜாகிங் போக ஆரம்பிச்சிட்டதுனால மனசு மாறிட்டேன்னு மட்டும் நினைக்காதீங்க. நான் இன்னும் பழைய அவந்திகா தான். என் இஷ்டப்படிதான் நான் இருப்பேன். திடீர்னு கண்ணாடியில பார்க்கும்போது கொஞ்சம் பல்கியா இருந்த மாதிரி தெரிஞ்சுச்சு. அதனாலதான் ஜாகிங் போனேன்.
நானா முடிவெடுத்தாதான் எனக்கு பிடிக்கும். அதை விட்டுட்டு மத்தவங்களோட முடிவை என் மேல திணிச்சா அதை என்னால ஒத்துக்கவே முடியாது. ஏய் கவிதா, நான் வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? போய் காஃபி எடுத்துட்டு வா. ஓ, எடுத்துட்டு வரேன்க்கா. உமா, இன்னும் பேப்பர் வரலையா? அங்கிள், ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நான் ஹெட்லைன்ஸ் பார்த்துட்டு கொடுத்துடுறேன். அங்கிள், உங்களுக்கு கொஞ்சம் தொந்தி அதிகமாயிட்டே போகுது. நீங்களும் ஜாகிங் வாக்கிங்லாம் போறது ரொம்ப நல்லது. வயசு வேற ஆகுதுல்ல, உடம்ப பாத்துக்கோங்க. நட்ராஜ், இதெல்லாம் உங்க அப்பா கிட்ட சொல்ல மாட்டியா? உமா, என்னங்க? காஃபியும் பேப்பரும் மேல எடுத்துட்டு வா. சரிங்க. அவதிகா, இதெல்லாம் ரொம்ப ஓவர். என்ன இதெல்லாம் ஓவர்? இதான் என்னோட கேரக்டர், அவ்வளவுதான். ஏய் கவிதா, காஃபியை கையில கொடுக்க மாட்டியா? டேய், ஏதாவது கடப்பக்கமா வண்டி நிறுத்துறா. ரொம்ப தாகமா இருக்கு, தண்ணி குடிக்கணும். டேய், ஜூஸ் ஏதாவது குடிக்கிறியாடாப்பா? ஜூஸ் எல்லாம் வேணாம்டா, வீட்டுக்கு போய் சாப்பிடணும். தண்ணி பாட்டில் மட்டும் வாங்க போதும். சரி, கடை ஏதாவது பார்த்து நிறுத்துறேன். அதோ கடை இருக்கு பாரு. எங்கேயா? அங்கேயே நிறுத்துறா. எதுக்கு நீ பாட்டுன? ஃபோன் வருது, ஒரு நிமிஷம் இரு. யார் ஃபோன்ல? தெரியல, பாக்குறேன். அண்ணா, கூலிங் இல்ல, கூலிங்க கொஞ்சம் கொடுங்கண்ணா. இவ்வளவுதான் நான் 2 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கேன். நாங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க போறோம். டைம் ஆச்சு, போலாம். ஹலோ. போ போ. டேய், ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. டேய், வாடா. ஏண்டா, எங்கடா போயிருந்த?
ஏதாவது ஒரு பொண்ணு ரோட்ல போனா போதுமே அப்படியே பின்னாடியே போயிடுவியே. இல்ல தெரியாம தான் கேக்குறேன், நீ எல்லாம் எப்படா திருத்த போற? டேய் அந்த பொண்ணு யாருன்னு தெரியுமா? யாரு? அன்னைக்கு நீ பார்க்ல கூட்டு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சியே உன் லவ்வர்னு சொல்லி அந்த பொண்ணு தான். வேற எவனோ ஒருத்தன் கூட பைக்ல உட்காந்துட்டு கொஞ்சம் கோலா விட்டு போயிட்டு இருக்கா. என்னடா உளர்ற? நான் ஒண்ணும் உளரல, கண்ணால பார்த்ததான்டா சொல்றேன். என்னடா நடக்குதுங்க? டேய் உண்மையிலேயே அந்த பொண்ணை நீ லவ் பண்றியா இல்ல அது ஒரு மாதிரியான பொண்ணா? டேய் என் லவ்வரை பத்தி நீ அப்படிலாம் பேசுன அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நிம்மிய பத்தி பேச உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. டேய் சத்தியமா நான் பார்த்தது அந்த பொண்ணு தான்டா. அரிசி பயமுடு. நீ அப்படியே ரோட்ல போற பொண்ணை சைட் அடிச்சுட்டு அதை என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவேன். அதை கேட்டுட்டு நான் சும்மா இருக்கணும் அப்படித்தானே? ஒன்றுவேன். நான் இப்பெல்லாம் சைட்டே அடிக்கிறது இல்லடா. ஆமாமா இவர் ரொம்ப நல்லவர். இவர் இப்பெல்லாம் சைட் அடிக்கிறதுலன்னு சொல்லுவாரு. அதை நான் நம்பணும். நம்பிட்டேன்டா, நம்பிட்டேன். சத்தியமாடா. என்னைக்கு நான் பூமிகாவை லவ் பண்ண ஆரம்பிச்சனோ, எப்ப பூமிகாவை என்ன லவ் பண்றான்னு தெரிஞ்சதோ அப்போல இருந்து நான் யாரையுமே சைட் அடிக்கிறது இல்ல, எந்த பொண்ணையும் திரும்பி கூட பாக்குறது இல்ல. நல்லா சுத்துறீங்க சரவணன். நம்பிட்டேன். ஓகே டேய் சும்மா கடுப்பேத்தாம கேளுடா. சத்தியமா நான் திருந்திட்டேன். சொல்லப்போனா பூமிகாவை லவ் பண்ண ஆரம்பிச்ச பிறகு எந்த பொண்ணையும் பார்க்கவே தோணல. ஒருவேளை லவ் வந்தா அப்படிதான் இருக்கும் போல இருக்கு. ஏன் உனக்கு இந்த மாதிரி எதுவும் தோணுது இல்லையா? எனக்கும் அப்படித்தான்டா தோணும். அதுவும் இல்லாம லவ் பண்ணணும் வையன், நம்ம கேர்ள் ஃப்ரெண்டை தவிர இந்த உலகத்துல வேற எந்த பொண்ணுமே அவ்வளவு அழகுல இருந்தாண்டா தோணும். டேய் உண்மையை சொல்லு, அந்த பொண்ணு நிஜமாவே உன் லவர் தானா இல்ல நீ ஏதாவது பொய் சொல்றியா? எவனாவது லவ் பண்ற விஷயத்துல பொய் சொல்லுவானா? டேய் நிஜமாவே சொல்றேன்டா, நீ பார்த்தது என் கேர்ள் ஃப்ரெண்ட் நிம்மி கிடையாது. அவள மாதிரியே வேற யாரையோ பார்த்திருக்க. டேய் எனக்கு என்னமோ அந்த பொண்ணு மாதிரி தான்டா தெரிஞ்சது. நீ நிஜமாவே அந்த பொண்ணு இல்லைன்னு சொல்றியா? சரிடா, இப்ப என்ன உனக்கு அந்த பொண்ணு என் லவர் இல்லைன்னு சொல்லணும் அவ்வளவுதானே? சொல்லு, எங்க வந்து உனக்கு சத்தியம் பண்ணும்? டேய் என் கேர்ள் ஃப்ரெண்ட் பெங்களூர் போயிருக்காடா. அவ இந்நேரம் விதான் சௌதாலியோ பிரிகேட்லயோ இல்ல எம்ஜி ரோட்லயோ சுத்திட்டு இருப்பா. அவளை எப்படிடா நீங்க பார்க்க முடியும்? இந்த அளவுக்கு உருவ ஒற்றுமை இருக்கிற மாதிரி எப்படிடா ரெண்டு பேரும் இருக்க முடியும்? எனக்கு என்னமோ குழப்பமா இருக்கே. டேய் இவர் குழப்பம்லாம் ஒண்ணும் இல்ல. தா தண்ணிய குடிச்சிட்டு 1ல இருந்து 10 வரைக்கும் பொறுமையா என்ன, குழப்பம்லாம் போயிடும். குடி குடுற. டேய் சரவணா, இன்னும் என்னடா யோசனை? எனக்கு ரொம்ப பசிக்குதுடா. இப்ப நீ என் கூட வரியா இல்ல நடந்து வர போறியா? சரி வர. உட்கார். போலாமா? அம்மா யாரோ வந்திருக்காங்க பாரு. இதோ வரேன்டா. கதவு கூட திறக்காத, அது கூட நான் தான் வரணும். பேப்பர் படிச்சிட்டு இருக்கேன்ல. என்ன புள்ளையோ போ. அண்ணே நீங்களா? கண்ணா வாங்க மாமா. வாங்க வாங்க. உள்ள வாங்கண்ணே. வாங்கண்ணே உட்காருங்க. வாங்க மாமா. வாக்கண்ணா வா உட்கார். இல்ல பரவாயில்ல மாமா. அண்ணே தேங்க்ஸ். என்ன சாப்பிடுறீங்க அண்ணே? காஃபி டீ? ஒண்ணும் வேண்டாம். என்ன விஷயம் அண்ணே, திடீர்னு வந்திருக்கீங்க? அவர் கூட இல்ல வெளியில போயிருக்காரு? பரவாயில்லம்மா, நான் உங்ககிட்ட தான் பேச வந்திருக்கேன். நேத்து ராத்திரி உமா உங்க கூட போன்ல பேசினப்ப நானும் பக்கத்துல தான் இருந்தேன். அவ நீ சரவணனுக்கு தான் பொண்ணு கேட்கறதா நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஆமாண்ணே, எனக்கும் அதுதான் மனசுல கடந்து உறுத்திக்கிட்டே இருக்கு. உங்களுக்கு வாக்கு கொடுத்தேங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உமா கிட்ட உண்மையை சொல்லாம விட்டுட்டேன். நல்லதா போச்சுமா. நீ உமா கிட்ட எதுவுமே பேசுறாத. அவளுக்கு இத பத்தி எதுவுமே தெரிய வேண்டாம். என்னண்ணே இது? உயிருக்கு உயிரான சிநேகிதி போன் பண்ணி எனக்கு நன்றி எல்லாம் சொல்றா. அவகிட்ட போய் பொய் சொல்றமேன்னு எனக்கு ரொம்ப உறுத்தலா இருக்குண்ணே. ஈஸ்வரி, ஒரு நல்லது நடக்கணும்னா
ஒரு பொய் சொல்றதுல தப்பு இல்லைன்னு வள்ளுவரே சொல்லியிருக்காரு. இன்னைக்கு காலையில அவந்திகா பேசினதை பார்த்து எனக்கு மனசு ரொம்ப வருத்தமா போச்சு. பூமிக்காவும் அந்த வீட்டுக்குள்ள வந்துட்டான்னு வச்சுக்க, வீடு ரெண்டாயிடுமா. ஆனா இடையில உமா இப்படி ஒரு ஆசை வச்சிருக்காளேனே, அதான் என்ன செய்யறதுன்னே புரியல.